எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ் ஜெகதீஷ். வழக்கமாக ஒரு படத்தை பற்றி தான் இவ்வளோ கொடுப்பாங்க. இப்போ நான் அட் அ டைமில் ஒரு 2 படத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வீக்கில் ஒரு 1 or 2 days நான் ஒரு 2 படம் அடுத்தடுத்து பார்த்தேன். மெய்யழகன், அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆரோட தேவரா. ஸோ என்னடா 2 படம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சும்மா 2 படத்தை பற்றி நான் என்னோடய கருத்தை ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு மெய்யழகன் படம் பார்ப்போம். ஸோ 96க்கு அப்புறம் பிரேம்குமார் ஒரு 6 வருஷம் கேப் விட்டு இந்த படம் பண்ணுறாரு. அது உண்மையுமே அவருக்கு இவ்வளோ கேப் தேவை கிடையாது. பட் அதையும் மீறி இப்போ இவ்வளோ கேப் எடுத்து பண்ணுறாரு. ஸோ சில இடைவெளி அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுனால நடந்திருக்கு. அவர் லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு பேட்டியில் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. என்னென்னா, லோயலாக ஒரு இன்டர்வியூ போயிருக்காரு. ஸோ காசெல்லாம் காலியாகிட்டுருக்கு, டீசல் போகிறது கூட காசு இல்லை, நான் என்னென்னு பார்க்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். சரி என்னடா பண்ணுறது, எப்படியாவது கார் வெளியில் போயிட்டால் போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க வழக்கமாக கிஃப்ட் கவர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கவரில் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு டீசல் போட்டு போகணும்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். படம் எப்படி இருக்குன்னா, ஒரு வழக்கமாக மலையாள படம்லாம் பார்ப்பல, ஒரு பெருசாக ஃபைட்டு, பாட்டு இருக்கா பாட்டு இல்லை, ஃபைட் இருக்கா ஃபைட் இல்லை, பெருசாக வன்முறை இருக்கா எதுவுமே கிடையாது. அது எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாம் வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம மாமா கூட நம்ம ஃபேமிலி கூடலாம் பழகின ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் இருக்குது படம். ஆனால் போனதே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி. கார்த்தி உண்மையுமே அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே உண்மையாக சொல்லப்போனால் தரமாக சூஸ் பண்ணுறாரு. இந்தாண்ட ஒரு பக்கம் கைதி மாதிரி படங்களும் பண்ணுறாரு, இந்தாண்ட மெய்யழகன் மாதிரி படங்களும் பண்ணுறாரு. ஸோ 2த்துக்கும் இல்லாமல் திடீர்னு காஷ்மீரம் மாதிரி ஒரு படம், அடுத்து பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம், இப்படி நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறதுல சூப்பரான ஆக்டர் கார்த்திக். அது இந்த படத்துலையும் நிரூபிச்சிருக்காரு. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ செகண்டு நம்ம தேவரா படத்துக்கு வர நைட்டு அந்த டீசரு, அந்த கடலில் வர சீக்வன்ஸு, இந்த சுறாமீன் மாதிரி வர்றது, இப்போ பெரிய சேஸிங்கு, ஃபைட்டு, இந்த பக்கம் அந்த சுட்டுமல்லி சாங்கு. ஸோ இந்த வைப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணினே இருக்குமே, இது விடக்கூடாது சொல்லி நைட் ஒரு 10:30 ஷோக்கு போய் பார்க்குறோம். வழக்கம் போல் ஒரு அப்பா பையனோட கதை தான். என்னங்க ஒரு 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 கிரிப்பு ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, ஒரு நல்ல கதை இல்லை, பிரம்மாண்டம் இருக்குது, செலவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது கூட அந்த கதை கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி போகுது. அந்த ஃபைட்டு எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க, ஓகே, ஒரு 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 நீட்டான ஒரு கதை இருக்கணும் இல்லைங்களா. அப்படி பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஜூனியர் என்டிஆர் என்டிஆரோட பையன். ஸோ அந்த அப்பா பையன் கதையை பண்ணி அந்த ஆடியன்ஸ் மத்தியில் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒன்ஸு கூட ஒரு திருப்தியாக பார்த்துட்டு வர முடியல. ஒரு சுமாரான படம் தான். பட் ஆனால் பிரம்மாண்டமான பொருட்செலவில் பண்ணி அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நாள் 177 crores, செகண்ட் டே ஒரு 100 crores அந்த மாதிரி கலெக்ஷன் வைஸ் ஓகே. பட் படமாக பார்த்தா ஆவரேஜ் தான். தேங்க்யூ.